ஓசூர் மாநகராட்சி பேருந்து நிலையம் எதிரில் உள்ள சாலையோர தற்காலிக பூக்கடைகளை காலி செய்ய கோரி மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடி உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம் எதிரில் உள்ள புகழ்பெற்ற மலர் சந்தை எதிரில் உள்ள மேம்பாலத்தின் அடியில் சாலை ஓரங்களில் பூக்கடை வியாபாரிகளை காலி செய்ய கோரி மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்ததாக தகவல் தெரிவித்துள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தெரு வியாபார தொழிலாளர் சங்கம் மாவட்ட செயலாளர் யு சின்னசாமி தலைமையில் ஓசூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி அதிகாரிகளை சந்தித்து மனு வழங்கப்பட்டனர். அப்போது அவர்கள் தெரிவிக்கையில், தினந்தோறும் இந்த பூக்கடைகளை நம்பி 500 ரூபாய் 1000 ரூபாய் என பிழைப்புக்காக தொழில் செய்து வருகிறோம். இதில் குறிப்பாக கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், குடும்பத்தில் கைவிடப்பட்ட பெண்கள் என பலரும் குடும்ப செலவிற்காக ஆங்காங்கே தெருவோரங்களில் கடைகளை வைத்து இதன் மீது கடன்கள் வாங்கி தெருவோரமாக பூக்கடை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் ஒரு சில அதிகாரிகள் தேவையில்லாமல் வார்த்தைகளை கொட்டி மனதை புண்படுத்தி வருகிறார்கள். 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அவர்களே அப்புறப்படுத்தும் போது 2015ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டுதலின் பெயரில் அப்புறப்படுத்த வேண்டும். அதை மீறி அப்புறப்படுத்தப்படுவது 2014 என் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது ஆகும். எனவே மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் பரிசீலனை செய்து தற்போது வைத்திருக்கும் பூக்கடைகளை ஏதோ ஒரு இடத்தில் அனுமதியுடன் பாதுகாப்புடன் வழங்க வேண்டி தெருவோர பூக்கடை வியாபாரிகள், AITUC வியாபாரிகள் சங்க மாவட்ட செயலாளர் யு சின்னசாமி, வியாபாரிகள் சங்க மாவட்ட தலைவர் ஏ முபாரக், AITUC மாவட்ட பொதுச் செயலாளர் MK மாதையன், ஓசூர் மாநகர செயலாளர் ஏ சங்கரையா, ஓசூர் மாநகர துணை செயலாளர் நூர் முகமது, கட்டிட சங்க மாவட்ட தலைவர் ஜி ஜான் பாஷா மற்றும் ஓசூர் மாநகர வியாபாரி சங்க நிர்வாகிகள், வியாபாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2014ஆம் ஆண்டு தேசிய சட்டம், 2015ஆம் ஆண்டு மாநில சட்டம், இதை அங்கீகரிக்க சொல்லி ஒவ்வொரு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் இந்த ஜியோ அமுல்படுத்த சொல்லியிருந்து AITC சங்கம். முழுமையாக ஓசூர் மாநகராட்சியில வியாபாரிகளை அடையாளம் கண்டு தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் பயோமெட்ரிக் அடையாளம் போட்டோ எடுத்து அவர்களுக்கு முறையாக தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தல் நடத்தப்பட்ட பிறகு அன்றைய மாநகராட்சி ஆணையாளரும் சாராட்சியர் அவர்களும் பேருந்து நிலையம் அருகில் மேம்பாலத்திற்கு கீழ்ப்பகுதியில் இங்கு இருக்கும் வியாபாரிகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா 40-50 ஆண்டு காலமாக அந்த இடத்துல பூக்கடை நடத்தி வராங்க. அவங்களுக்கு தின கூலியா ஒரு 500 ரூபாய் வரைக்கும் தான் சம்பாதிப்பாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே அதுதான். நிறைய பெரியவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பிள்ளைங்க கைவிடப்பட்டு அவங்க வேற வழி இல்லாம இந்த தொழிலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அன்றைய ஆணையாளர் சாராட்சியரும் நாங்க அதை உறுதி அளித்தாங்க. நீங்க தேர்தலுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்க வியாபாரிகளுக்கு மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில நாங்க மாநகராட்சி ஸ்ட்ரீட் வெண்டர் அந்த ஜோன் அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. முன்பு இருந்த ஆணையாளர்கள் யாரும் இது போன்ற தொந்தரவு செய்யல. அவங்க நிம்மதியா தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஆணையாளர் அவர்களை அந்த இடத்துல தொழில் செய்யக்கூடாத அப்புறப்படுத்திட்டே இருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறையை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் அதிகாரிகளோட அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. கடந்த 3 மாத காலமாக அவங்க சமாளிக்க முடியல. வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. ஒரு சிலர்லாம் கட்ட முடியாம சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தனி சட்டமன்ற உறுப்பினர் சாராட்சியர் அவர்களிடமும் கமிஷனரிடமும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடமும் போன் மூலம் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அவர் பேசியும் கூட அதிகாரிகள் அவர்களை மறுபடியும் தொந்தரவு செய்வது, இதை AITC வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இது அவங்க உடனடியாக ஆணையாளர் அவர்கள் தலையிட்டு அவர்களுக்கு மேம்பாலத்திற்கு கீழ் மார்க்கெட்டு ஒதுக்கி கூடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உங்க பேர் சார்? கிருஷ்ணகிரி மாவட்ட வியாபாரிகள் சங்க AITC மாவட்ட செயலாளர் யு சின்னசாமி. வணக்கம். மாவட்ட தலைவர் முபாரக். நான் AITC சார்பா நடைபாதை வியாபாரி. அதே மாதிரி இந்த முனிசிபாலிட்டியில ஒண்டர் கமிட்டி உறுப்பினராக இருக்கிறேன். அதுல 6 பேர் இருக்காங்க ஒண்டர் கமிட்டி உறுப்பினராங்க. அதுல 6 பேர்லயும் படிக்காதவங்க தான் இருக்கிறது. அவங்க தேர்ந்து போட்டிருக்கிறது. அது முறையா நடத்தல எலெக்ஷனும்.
அவங்க திடீர்னு ஜல்தி பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ அந்த ஆணையர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாரு, இவரு முன்னாள் அதிகாரி, அவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து கமிஷனர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான்றாங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. 150 சம்பாதிக்கிறது இருக்காங்க, ஏதோ பணக்காரங்கள கார்பரேட் முதலாளிகளும் சப்போர்ட் பண்றாங்க, நம்மளுக்கு ஏழைப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்லைன்றாங்க. அதே மாதிரி நம்ம டி ராமச்சந்திரன் எம்எல்ஏ கிட்ட போய் சந்திச்சு இந்த வியாபாரிகள்லாம் கோரிக்கை மனு வச்சாங்க. அவங்க தொடர்பு எல்லாருக்கும் பேசியிருக்காங்க, கமிஷனருக்கும் பேசியிருக்காரு, ஹைவே டிபார்ட்மெண்ட் பேசியிருக்காங்க. அது மீறி இப்படி வேணும்னு இப்படி நம்மளுக்கு செய்யறாங்க. அதே மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒண்டர் கமிட்டி நடக்குது. அதுல நம்ம படிக்கல, நம்மகிட்ட ஒரு இது சிலிப் தந்துறாங்க, இங்க இடம் நீங்க மாத்திக்கணும் அன்றாங்க. நம்ம தேர்வு செய்யற இடத்துலயே கொடுக்க மாட்டான்றாங்க, இல்லைன்னா எடுக்கணும்ன்றாங்க. இது ஊடக வாயில நான் கேட்டுக்கிறேன். ஆனா கமிஷனர் பார்த்திருக்கோம், 1க்கு 2 வாட்டி வந்திருக்கோம், ஆனா கடிக்க மாட்டேன்றாங்க. நீ எல்லாம் இதுக்கு மேலே அவங்க உத்தரவாதம் தரணும், அந்த பிரிட்ஜு கீழே அவங்களுக்கு கடைங்க அமைச்சு தரணும்.